ஸ்குட் கேம் 2 ஸ்குட் கேம் 2 பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்குட் கேம் சொல்லிட்டு ஒன்று விட்டானுங்க. அது பார்ட் 2 நினச்சி அதை பார்த்து இப்போ நான் படாத பாடுபட்டு போனேன். அது ஏதோ வந்து நாடகம் கணக்கிட்ட இருந்துச்சு. அதான் கொஞ்சம் நான் ஏதாவது பார்க்குற அளவுக்கு அதை எடுத்து வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். தேவையில்லாமல் அதை அன்னைக்கு உட்காந்து 50 நேரம் பார்த்து நேரம் தான் வந்து செலவழிஞ்சதுக்கு மிச்சமாகி போச்சு. அப்புறம் தான் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஸ்குட் கேம் இது கிடையாது, இது வந்து ஒரு டிவி சீரிஸ் மாதிரி. இது அந்த வெப் சீரிஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குட் கேம் 2 அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இது அப்புறம் என்னத்துக்கு இதை ப்ரொமோட் பண்ணி தொலைச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே வந்து அதுதான் மண்டைக்குள்ள வந்துட்டு போச்சு. சரி, பார்ட் 1 பார்த்துருக்கோம், அதில் வந்து அந்த கேம் செஷன்லாம் வந்து ஓரளவுக்கு எங்கேஜிங்காக நல்லா போகும். சரி, இது அதே மாதிரி இது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்த உடனே தெரிஞ்சு வச்சு, ஆஹா இதுலேயும் வேலையை காட்டுறாங்கடா அப்படின்னு. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து அந்த திரும்ப அந்த கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்மளை வந்து உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய 1-2 எபிசோடு இருந்துச்சுன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காகவே இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இந்த ஸ்குட் கேமை வந்து பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், டாக்டர் திரு தான் வந்து ஞாபகத்தில் வந்துட்டு போனார். ஏன்னா அவர் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தில் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேமிங்காக வந்து ஒருத்தர் வச்சு லைவ்லேயே வந்து ப்ளே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, 2012 நினைக்கிறேன் அந்த படம் வந்தப்ப. ஆனால் அப்பயே வந்து அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட தமிழில் ஒரு டைரக்டர் தமிழ் படம் பண்ணியிருக்காரு, விஷால் நடிச்சிருக்காரு, இவன் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னா அந்த படம் வந்து அன்னைக்கு ரெகனைஸ் ஆகலை. ஆனால் இன்னைக்கு ஸ்குட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெகனைஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஒரு கேமிங்குள்ள மாட்டிக்கிறாங்க, காசுக்காக விளாடுறாங்க, அவங்கள வச்சு விளாடுறதுக்கு ஒரு பெரிய கும்பல் இருக்கு, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஐடியா அன்னைக்கே ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப எனக்கு தோணுச்சு, ஒருத்தர் அட்வான்டேஜா அன்னைக்கு வந்து திங்க் பண்ண ப்ராசஸ் இன்னைக்கெல்லாம் போச்சு. ஆனால் இன்னைக்கு கொரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்ல கூட வரல. கொரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஆஹா ஓஹோன்னு கொண்டாடப்படக்கூடிய ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு வெப்சீரிஸா இருக்குன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பார்ட் 1ல ஒரு ஐடியா இருக்குங்க, அந்த கேம் இருக்கும், அந்த கேம்ல வந்து அடுத்தடுத்து லெவல் எப்படி போகிறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன கேம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு அந்த ஹோல் வெப் சீரிஸ் வந்து ஹோல்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கடைசியில் தான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். இதில் வந்து நான் நினைச்சேன் அந்த ஆக்ஷன்ல இருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து செத்தவங்க வத்தில் கொடுத்த மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அந்த எங்கேஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த கேம் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க, அது பார்க்கறது கொஞ்சம் புதுசா இருக்கு, கொஞ்சம் ஃபேண்டசி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு எபிசோடா போனதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ஷன் மோடுக்குள்ள உள்ள வந்து கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி இதை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் பார்ட் 3 எடுத்தே தீர்வண்டா அப்படின்னு சொல்லி கொண்டு போறதுக்குனே கொண்டு போய் முடிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சிருந்தாங்கன்னா பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு வெப் சீரிஸா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ள தோன்ற ஒரு விஷயம். நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, இதை வந்து இதோடய முடிச்சிருக்கலாம், இல்லை இதுல போன சீசன்ல முடிச்ச மாதிரி வேற ஒரு ஜானல் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஐடியா, எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. எனக்கு வந்து ஒரு எபோ ஆவரேஜான ஒரு வெப் சீரிஸ் இருந்துச்சு. நன்றி.